பிரத்யாக அப்படின்னு கொடுக்குறார். என்னது? இப்போ பகவான் மேலே பகவான் தன் பக்கம் வசப்படுத்திக்கிறார் சொல்லி சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு பகவான் மேலே என்ன வரணும்? ஆசை வரணும். பகவான் நம்மளை பக்கத்தில் வசப்படுத்திக்கிட்டார். ஆனால் நமக்கு பகவான் மேலே என்ன வரணும்? ஆசை வரணும், பற்று வரணும். அது எப்போ வரும் தெரியுமா? நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வரும். ஒருத்தர் மேலே நமக்கு எப்போ அன்பு வரும்? அவர் மேலே நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும்? நம்பிக்கை வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்பிக்கையை உண்டு பண்ணுவனுக்கு பேர் தான் என்ன சொல்றாரு? பிரத்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய பக்தனுடைய இதயத்துல நம்பிக்கையை உண்டு செய்து தன்னை அருகில் இழுத்து அவரை உட்கார வச்சுக்கிட்டு தன்னையே தர்றான் பகவான் அப்படின்றதான் இங்க விஷயம். ஸோ பிரத்யா அப்படின்னா நம்பிக்கையை உண்டு பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்பிக்கையை வைக்க தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விதமான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. நமக்கு நம்பிக்கை அவர் தான் கொடுக்குறாரு. அதே போல நாம் யாரையாவது நம்பணும் அப்படின்னா யார் தான் நம்பலாம்? யார் தான் நம்பணும்? ஹரே கிருஷ்ணா. யார் தான் நம்பணும்? பகவான் தான் நம்பணும். இவ்வளவு நம்பிக்கை இல்லாம சொல்றீங்களே இதையே. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு பகவான் மேல இன்னும் நம்பிக்கை பகவான் மேல வைக்கலாமான்றே நம்பிக்கை கிடையாது நம்மளுக்கு. பகவான் காப்பாத்துவாரோ? பகவான் நம்மளை காப்பாத்திடுவாரா? நம்மளால நம்ம காப்பாற்றிக்க போல இருக்கு. நம்ம பகவான் இருக்கு சும்மா நம்முடைய ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன பண்றோம்? பக்தியை ஒரு நம்பிக்கை தான் வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. கடவுள் இருக்காரா? அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை தான். அதெல்லாம் இருக்காரா இல்லையான்னு தெரியல, ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். ஸோ பகவான் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாமா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம நம்பிக்கை கிடையாது. ஒருத்தர் இப்படி தான் என்ன ஆனான்னா, ஒரு சாஸ்திரம் படிக்கிறவங்க கொண்டு வந்து மலையிலேருந்து கீழே உருட்டி விட்டாங்க. கீழே விழும்போது என்ன பண்ணார் அப்படின்னா சத்தம் போட்டே விழுந்தார். சாஸ்திரம் உண்மை என்றால் என்னை சாஸ்திரம் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி தொப்புன்னு விழுவுறார். விழுந்தவர் கண்ணு மட்டும் போயிடுச்சு. கண்ணு போயிடுச்சா? அப்போ கேள்வி கேட்குறாரு, ஏன் உன்னை சாஸ்திரம் காப்பாற்றிருக்கணும்ல, ஏன் உன்னை கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாஸ்திரம் சொன்னது, நீ என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? சாஸ்திரம் உண்மை என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ என்ன சொன்ன? சாஸ்திரம் உண்மையா இருந்தா என்னை காப்பாற்றட்டும். அது என்ன இருந்தா? அப்ப என்ன அர்த்தம் உனக்கு? அங்க நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சாஸ்திரம் உண்மையா இருந்தா. இப்படிதான் ரெண்டு ரிஷிகளை உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஓடி வந்தான், ஐயோ அம்மான்னு ஓடி வந்தான், என்னுடைய கஷ்டத்தை போக்க முடிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப வாழ்க்கையில துன்பப்படுறேன், என்னையா ரொம்ப பிரச்சனை, சரி ஒரு மருந்து சொல்றேன். என்ன மருந்து? ராம 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 சொல்றா அப்படின்னு சொன்னான். பக்கத்துல இருந்த ரிஷி இந்த ராமராமன் ரிஷி சொன்னார்ல, அவரை பலான்னு அடிச்சார். அடிச்சா ரிஷிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னையா நீங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா, நம்ம தான் அடிச்சுக்காம இருந்தோம், நீங்களே அடிக்கிறீங்களே, என்ன எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ரிஷி சொல்றார், அவன் ஒரு விஷயம் கேட்டான், நீ என்ன பதில் சொன்ன? நீ அவனுக்கு ராம ராம ராமன் சொல்லி சொன்னேன், தப்பு அது சொல்றான். என்னையா அது ராமநாமன் சொல்ற தப்பா அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்லியிருக்கணும்? ராமன் சொல்லியிருக்கணும். என்ன பண்ண? ராம ராம ராமன் 3 தடவை சொன்ன. ஏன் ஒரு ராமநாமம் பத்தாதான் அவனை காப்பாத்துறதுக்கு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ராமநாமத்து மேலேயே உனக்கு நம்பிக்கை கிடையாது, 3 ராமநாமம் காப்பாற்ற நினைச்சிட்டு இருக்குல்ல, அதனால உன்னை அடிச்சேன்னு சொல்றாரு. அந்த 3 தடவை ராமநாமம் சொன்னார் இல்லையா, அவர் தான் அடுத்த பிறவில வால்மீகி ரிஷியா பிறந்தார். அவர் தான் வேடனா பிறந்தார். அந்த செஞ்ச தப்பு இருக்குல்ல, எந்த தப்பு? ஒரு ராமநாமத்து மேல நம்பிக்கை வைக்க 3 ராமநாமம் நம்மளை காப்பாற்ற நினைச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தப்புக்காக அவர் வேடனா பிறந்து அதுக்கப்புறம் வால்மீகி ரிஷியா மாதிரி ராமாயணம் எழுதினாராம். ஸோ அப்போ நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது பகவான் மேலே முக்கியம். நாம் நம்ப தகுந்த ஒரே நபர் யார் தான்? பகவான் மட்டும்தான். அந்த நம்பிக்கையை உண்டுபடுத்துறது யார் தான்? பகவான் உண்டுபடுத்துறார். அதற்கு மறுபடியும் நம்ம நிறைய உதாரணங்களை கொடுக்குறார். என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா, மறுபடியும் சுக்ரீவனோட உதாரணம் தான் கொடுக்குறார். சுக்ரீவன் வந்து சொல்கிறான், ராமர்கிட்ட வந்து வாலி இவ்வளோலாம் பிரச்சனை பண்ணா சொல்கிறான். வாலிய சுக்ரீவன் 2 பேரும் சுக்ரீவனும் ராமரும் பேசிட்டே இருக்காங்க இல்லையா, பேசிட்டே இருக்க சுக்ரீவன் இடத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டான், ராமரும் என்ன போல ஒரு உதவாக்கறதான் நினைச்சிட்டான் இல்லையா. ஏன்னா சுக்ரீவன் என்ன பண்ணா? உதவாக்கறையா அண்ணன் துரத்தி விட்டான் இல்லையா, அரசாட்சி போயிடுச்சு. ராமருக்கும் அரசாட்சி போயிடுச்சு. அங்க அவனுக்கும் ஒய்ஃபு காணும், ராமருக்கும் ஒய்ஃபு காணும். இவனும் காட்டுல இருக்கான், ராமரும் காட்டுல இருக்காரு. 2 பேரும் குழம்பிட்டு இருக்காங்களா. அதனால சுக்ரீவன் என்ன நினைச்சிட்டான்? ராமரும் என்ன மாதிரிதான் நம்மளை பாருதான் ஒரு ஆள் நினைச்சிட்டான். நம்ம இப்படிதான் தப்பு பண்ணிடுறோம். உயர்ந்த ஆத்மாக்கள், உயர்ந்த பக்தர்கள் நம்ம கூட பேசி பழகிறதால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவனும் நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன் தான் போல இருக்கு, நம்மள மாதிரிதான் இவங்களும் அப்படின்னு நினைச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சிமிலாரிட்டி பிரீட்ஸ் கண்டம் சொல்லி சொல்லுவாங்க. பழக பாலும் புளிக்கும் சொல்லி சொல்லுவோம். இவ்வளவுதானே, இவர் தானே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும்.
அது போல் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ராமர் நம்மளை போல ஒரு ஆள் தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ராமர் சொல்றார், சுக்ரீவா நான் வேணா வாலியை ஒரு நாள் முடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சுக்ரீவன் சிரிக்கிறாங்க, ராமா நீ ஏதோ சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நடக்கிற காரியம் கிடையாது. ராமருக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சா, டேய் ஏன்னா உங்க கூட பேசி பழக்கிறதுனாலே என்னால் முடியாது நினைச்சிட்ட பார்த்தியா, நீ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னால் கண்டிப்பாக முடியுமா? சரி எக்ஸாம் வைக்கிறேன் உனக்கு. என்ன எக்ஸாம்? துந்துபின்னு ஒரு அரக்கன் அவன் வந்தானா, பெரிய எரும மாடு சைஸ்ல வந்தான். துந்துபி பெரிய எருமாடு, ஒரு பெரிய யானை சைஸ்ல வந்தானா. அந்த துந்துபி எனக்கு பண்ணா, என்னுடைய அண்ணன் வாலி ஒரே கையில சொலட்டி தூக்கி போட்டானா, எத்தனையோ கிலோமீட்டர் போய் விழுந்தான் அந்த துந்துபி அப்படின்னு சொன்னான். அந்த துந்துபியோட எலும்பை பார்க்க சொல்லி காட்டுறான். அந்த துந்துபியோட எலும்பு பார்த்தோம், அதுவே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கான் அந்த எலும்பு. ராமர் என்ன பண்றார், அந்த எலும்பை ஒரு உதைக்கிறார். உதைச்சா அது ரொம்ப தூரம் எங்கேயோ போய் விழுந்த உடனே கை தட்டி இருக்கணும்ல, அவன் கை தட்டல. அது வெறும் எலும்பு கூடு, இது யார் வேணா உதைக்கலாங்க. அது துந்துபி அப்ப நல்லா சதையும் தோலுமா இருந்தா, நல்லா வெயிட்டா இருந்தா, இப்ப வெறும் எலும்பு தான் அப்படின்னு சொல்றான். ராமருடைய பாதத்தில் எதை சமர்ப்பணம் பண்ணணும்? நம்ம புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணும், சந்திரன் சமர்ப்பணம் பண்ணும், துளசி சமர்ப்பணம் பண்ணும். சுக்ரீவன் எதை சமர்ப்பணம் பண்ணா? எலும்பு கூட சமர்ப்பணம் பண்ணான். எலும்பு கூட வாங்கிட்டு அவர் என்ன பண்ணலாம், அதை ஒத்துக்கல, இதெல்லாம் ஆகாது ராமான்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு வில்ல எடுத்து என்ன பண்ணாரு, அம்பு எடுத்து ஒரு மரத்தை என்ன பண்ண அவன் தொலை விட்டுருவான். ராமர் என்ன பண்ணாரு, ஒரே வில் அம்புனால 7 மரங்களை தொலைச்சு கொடுத்தார். இப்ப சொல்றான், இப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு பக்தனுக்கு நம்பிக்கையே இல்லைன்னாலும் அந்த பக்தனுடைய இதயத்துல நம்பிக்கையை கொடுத்து என்ன பண்றான் பகவான், தனக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. இதுதான் பகவானுடைய ஒரு குணம். என்ன சொல்லியிருக்கலாம், பகவான் நினைச்சா போடா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போடா, நீ பாட்டு கஷ்டப்பட்ட போடான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி விட மாட்டாரா. நம்பிக்கை இல்லைன்னாலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து பக்கத்துல சேர்த்துக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த சுக்ரீவனுக்கு எந்த நல்ல குணமும் கிடையாது, ராவனுடைய கருணையை பெறுவதற்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் சுக்ரீவன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சா. என்ன நல்ல குணம் தெரியுமா? ஹனுமானுடைய சத்சங்கம் இல்லையா. ஸோ ஹனுமானுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த ஹனுமானுக்காக ராமர் என்ன பண்ணார், சுக்ரீவனை தன் பக்கத்தில் சேர்த்துக்கிட்டார். அதே போல நமக்கு பகவான் மேல என்ன கிடையாது, துளி கூட நம்பிக்கையே கிடையாது. ஆனாலும் பகவான் நமக்கு கருணையை கொடுக்குறார் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் குரு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். இவங்க மேல நம்ம நம்பிக்கை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்காக பகவான் நம்மளை காப்பாத்துறாரு, நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு, அவன் நம்பிக்கையை கொடுத்து காப்பாத்துறாரு. அதனால அவனுக்கு பேரு பிரத்யயா அப்படின்னு சொல்றான். பக்தர்கள் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. பகவானுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா பகவானுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சொல்லி நம்பிக்கிட்டாங்க, பகவான் நம்பிட்டாங்க. ஆனா பக்தர்களுக்கு என்னதான் சொன்னாலும் பகவான் மேல நம்பிக்கை வர்றது கிடையாது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்மை தன்மை. எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை தெரியுமா? பெரியாழ்வாருடைய நீங்க உதாரணத்தை எடுத்து பாருங்க. அவர் சொல்றார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தென்தோல் மணிவண்ண அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகவான் என்ன பண்றார் அப்படின்னா கருடன் மேல வராராம். இங்கதான் நம்ம இடத்துல தான் நேதாஜி ரோடு இருக்குல்ல, அங்கதான் என்ன பண்றார் பகவான் கருடன் மேல வரார். கருடனை பார்த்த உடனே, கருடன் மேல வரக்கூடிய பகவானை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணி என்ன வந்திருக்கணும், பகவான் மேல அவனுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும் இல்லையா. பெரியாழ்வாருக்கு நம்பிக்கையே போயிடுச்சான். என்ன நம்பிக்கை போயிடுச்சு, ஐயோ பகவான் இப்படி வந்துட்டாரு, இவரை யாரு காப்பாத்துறது இல்லையா, இப்படி காட்சி கொடுக்குறாரு, இப்படிலாம் பண்ணலாமா இவரு இல்லையா. ஒரு பெரிய பொக்கிஷத்தை ரோடு மேல கொண்டு போனா என்ன ஆகும், பயப்படும் இல்லையா. யாரு பயப்படுறது, அதோடைய ஓனர் தான் பயப்படுவாங்க. ஒரு பெரிய வைரம் இல்லை கோஹினூர் வைரம், அதை ரோட்ல ஊரேங்க அனுப்புறோம். ரோட்ல என்ன பண்றோம், தரதரம் இழுத்துட்டு போறோம். பாக்குறவங்களாம் அடேங்க அப்பா அப்படின்னு நினைக்கிறான். இங்க பக்குன்னு யாருக்கு இருக்கும், வைரத்தோட ஓனர் தான் இருக்கும். ஐயோ வைரத்தை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களே, வைரம் போயிருமோ அப்படின்னு நம்பிக்கை இல்லாம இருக்கும். அது போல பக்தன் பெரியாளருக்கு என்ன ஆயிடுச்சா, பயம் வந்துருச்சான். ஐயோ பகவானுக்கு எதாவது ஐ போயிடுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்ப பகவான் காட்டாரா, மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணா அப்படின்னு சொல்ற, டேய் ஒன்றும் பயப்படாத ஆழ்வாரே, பயப்படாது, எனக்கு என்ன இருக்கு, நல்ல புஜம் இருக்கு, நல்ல முஷ்டியான கை இருக்கு, யாராவது என்ன பண்ணிடுவான ஒரே குத்து விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை காட்டுற, ஆம்ச காட்டாரு. என்ன சொல்றாரு, அந்த தோலுக்கு என்ன பண்ணாரு அவரு, பல்லாண்டு சொல்ற. ஐயோ தோலை வேற காட்டுறே நீ, இதை வேற ஏன் காட்டுற இல்லையா. அவன் உருவத்தை பார்த்தாலும் அவனை விட மாட்டான், இதுல வேற கையை வேற ஆம்ச வேற காட்டுறியே, கண்டிப்பா இன்னும் திருஷ்டி பட்டுடுமே. அந்த மல்லாண்ட தென்தோல் அப்படிங்கிற அந்த தோலுக்கு என்னோட பண்ற பல்லாண்டு வாழட்டும் சொல்லி சொல்றாரு.
அதுக்கப்புறம் சங்கு சக்கரத்தை காட்டுறாரு, இல்லைனமோ காட்டி பேசுறாரு, எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாழட்டும், அதெல்லாம் வாழட்டும் சொல்லி சொல்றாரு. நான் வைகுண்டத்தில் இருக்கேன் தெரியுமா, நான் வந்து திருப்பார் கடல் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஐயோ, கடல்லையா இருக்க, கடல்ல மூழ்கிட்டா என்ன பண்றது, அதனால அந்த கடல்ல இருக்கக்கூடிய உனக்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்றாரு. நான் கோயில்கள்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கோயில்கள்லயா இருக்க, வெள்ள துஜஸ்தம்பம் பார்த்தா உள்ள பகவான் இருக்கான்னு சொல்லிட்டு யாரா அசுரன் உள்ள உன்னை கிட்ட வந்து உன்னை ஆக்கிரமிச்சிருவானோ, அதனால கோயில் இருக்கக்கூடிய உனக்கு ஒரு பல்லாண்டு. இப்படி பகவான் எதெல்லாம் காட்டாலும் பக்தன் என்ன வர மாட்டேங்குது, பகவான் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. நமக்கும் நம்பிக்கை வர மாட்டேங்குது, பக்தனுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நமக்கு பகவானுடைய புகழ் மேல, பகவானுடைய உயர் சக்திகள் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதே தான் அங்கேயும் பக்தனுக்கு பகவானுடைய புகழ் எங்கேயாவது குன்றிடுமோ, பகவானுடைய சக்தி எங்கேயாவது குன்றிடுமோ அப்படின்னு நம்பிக்கை. ஆனால் ரெண்டுமே வித்தியாசம், ரெண்டுமே 180 டிகிரி வித்தியாசம் இருக்கு இல்லையா. நம்முடைய நம்பிக்கையற்ற தன்மை பௌதிகமானது, பக்தனுடைய நம்பிக்கையற்ற தன்மை ஆன்மீகமானது. அது அவனுடைய பகவான் மேல இருக்கக்கூடிய அன்பை காட்டுது. அதனால அவனுக்கு பேரு என்ன சொல்றாரு, பிரத்யேக. பிரத்யேக அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இன் காட் வி ட்ரஸ்ட். கடவுள் மேல நம்பிக்கை உண்டுபடுத்தணும் இல்லையா. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுதான் அர்த்தம். இந்த வார்த்தை எங்க தெரியுமா எழுதி இருக்கும், இன் காட் வி ட்ரஸ்ட். எங்க எழுதி இருப்பாங்க, இது சர்ச்சில் எழுதியிருப்பாங்க. அதே போல் அமெரிக்கன் டாலர் எழுதியிருப்பாங்க. டாலரை நீங்கள் வாங்கி எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த இதுக்காக டாலர் வாங்கி பாருங்க. நம்ம ஐயப்பன் டாலரும் முருகன் டாலரும் வாங்குறத பதில் அமெரிக்கன் டாலர் வாங்கிப்பாங்க. அதில் நிறைய கடவுளுடைய உணர்வு இருக்குது. என்ன உணர்வு இருக்கு அதில்? அவனே சொல்கிறான், இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம இடத்துல சொல்லணும், இன் காட் ஒன்லி வி ட்ரஸ்ட் இல்லையா. நமக்கு கடவுள் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குது. ஸோ அதனால தான் இது பிரத்யேகா சொல்லி சொல்றாரு. பிரத்யேகா அப்படின்றது இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு. பகவான் என்னைக்கும் நம்மளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. பகவானுக்கு வேற என்ன யோசனை இருக்கு? பொழுது போனால் பொழுது விடிஞ்சா அவர் என்ன பண்ணுவார், உலகத்தை எப்படி படைக்கிறது, இந்த ஆத்மாவை எப்படி பாதுகாக்கிறது, இந்த ஆத்மாவை எப்படியா நம்ம கிட்ட கொண்டு வரதா, வந்த ஆத்மாவுக்கு எப்படி நல்லபடியாக அவனை பார்த்துக்கிறது இல்லையா, இவனை எப்படி வைகுண்டத்தில் கூட்டிட்டு வருது, இவனுக்கு எப்படி அருள் கொடுக்கறது, இதை எதை யோசிச்சுட்டு இருக்காரு. பகவானுக்கு வேற என்ன யோசனை இருக்கு இல்லையா. ஸோ பொழுது போனால் பொழுது வந்தால் பகவான் யோசனை யார் மேலே தான் இருக்கு, நம்ம மேலே தான் இருக்கு. பகவான் யாருக்காக தான் உழைக்கிறாரு, நமக்காக தான் உழைக்கிறார். ஸோ அதான் மாற்றி சொல்கிறாரு, எப்பயுமே பகவான் நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ பகவானுடைய சொசைட்டிக்கு பேர் என்ன தெரியுமா, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் ஆத்மா கான்சியஸ்னஸ் இல்லையா. ஸோ பகவான் என்ன பண்ணியிருக்கார், எப்பயுமே ஆத்மாக்களாக்கி நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். அதற்கு கொஞ்சமாவது கைமாறு பண்ணுற மாதிரி நம்மளை என்ன பண்ணோம், கிருஷ்ணரை நினைக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பகவானுடைய சொசைட்டிக்கு பேரு ஆத்மா கான்சியஸ்னஸ், நம்முடைய சொசைட்டிக்கு பேரு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஏன்னா பகவான் எப்பயே நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு, நமக்கு எது நல்லது பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு, நமக்கே சேவை பண்ணிட்டு இருக்காரு. நாம் பகவானுக்கு சேவை பண்ணுறது ரொம்ப கம்மி, பகவான் நமக்கு பண்ணக்கூடிய சேவை இருக்குல்ல அதுதான் ரொம்ப அதிகம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு சமைச்சு நான் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னா பெரிய சேவை பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பகவான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் இல்லையா, அந்த பொருள் உண்டு பண்ணுவதற்கு தேவையான நிலம், அந்த நிலத்தில் வளமாக்குவதற்கான சூரியன், மழை, அப்புறம் அந்த மண்ணை வந்து வளமாக்குறது, அதை வந்து விவசாயம் செய்து அதற்கான புத்தி, அதற்கான சக்தியை கொடுத்து அதை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து அதை சமைக்கிறதுக்கான நெருப்பு, சமையல் பண்ணக்கூடிய சமையலில் ருச்சி வரணுமே, அந்த ருச்சி வரணும், நல்லா தண்ணி வேணும். புருஷா சொல், நான் தான் ருச்சி தண்ணி இருக்கக்கூடிய ருச்சின்னு சொல்லி சொல்றாரு. அந்த உணவுக்கு ருச்சியை கொடுத்து அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும் அப்படின்ற புத்தியை கொடுத்து அதற்கு ஒரு குருவை கொடுத்து அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு சக்தி வேணுமே, தனக்குள்ள ஒரு பக்தனுக்குள்ள சக்தியா இருந்து பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து அது சமர்ப்பணம் பண்ண எடுத்துக்கணுமே. அதுக்கும் பகவானே தானா இருந்து என்ன பண்றாரு, நாம் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயம் எவ்வளவு குற்றம் நிறைஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு நீங்க நிறைய சேவை பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம பண்ண சேவை அதிகமா, பகவான் பண்ண சேவை அதிகமா? பகவான் 99% வேலை பண்ணிட்டார், நம்ம பண்ண வேலை 1%. ஆனா பகவான் சொல்றாரு, எனக்காக நீங்க உணவு படைச்சிங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
நான் புரிஞ்சுக்கிறோம். பிரத்யேக அப்படின்னா பகவான் நமக்காக எப்பயும் செஞ்சிட்டு இருக்கார், நம்ம பற்றி எப்பயும் யோசிச்சுட்டு இருக்கார். அதற்கு பிரதிகூலமா நம்ம என்ன பண்ணோம், அதற்கு அனுகூலமா நம்ம என்ன பண்ணோம், நாமும் என்ன பண்ணோம், பகவான் நினைக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நேரமாவது நினைக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு நாள்ல கொஞ்சமாவது கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால அவனுக்கு பேரு